அக்கா வந்தாங்க. கரும்பு எறும்பு இரும்பு டிஆர் பேத்தி அனிதா அக்கா அவர்களே. அக்கா வந்திருக்கேன்டா. அப்படிதான். ஹே அக்கா வந்திருக்கேன். அங்கேருந்து உள்ள வரும்போதே அடுத்து பட்டிமன்றத்துக்கு படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா படம் படமா பார்த்துட்டு பேசிட்டு உட்காந்துருக்க நித்யபிரியா அக்கா அவர்களே. நடுவில் வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அனிதா அக்கா பேசுனதை பார்த்தா இது புத்தாண்டா இல்லை இந்த கொரோனா வந்த டைம்ல பாடுபட்டு கிடந்தமே அந்த ஆண்டாங்கிற சந்தேகம் வந்துருச்சு எனக்கு நடுவர் அவர்களே. என்னமோ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களே, மறந்துட்டாங்க. எங்க டீமுக்கு சேர்த்து அந்த அக்கா பேசிட்டு போயிடுச்சு. ஏன் காமராஜர் சொன்னீர்கள், கக்கனை யாராவது பேசினீர்களா? வஉசி மண்ணனை வித்தாரே, மண்ணை ஆண்ட ஒரு தலைவன் மண்ணனை வித்தானேன்னு கோபிச்சாங்க. நாங்கள் அதை தாங்க சொல்கிறோம். நீங்கள் மேடை ஏறி நித்யானந்தாவுக்கு கொடை பிடித்த காலத்தில் நாட்டுக்காக கொடை பிடித்த வீரர்களை மறந்து விட்டீர்களே, அதை தாங்க நாங்கள் பேச வந்திருக்கோம். இந்த நாட்டுக்காக எதுவுமே பண்ணலை. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஃபோனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு போலி வாழ்க்கையை உங்கள் முன்னால் காட்டி கொண்டு இருக்கிறான். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சி என்று நீங்கள் எப்படி மேடையில் சொல்கிறீர்கள்? மன்னனை வித்த வஉசியையும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்து மடிந்து இந்த நாட்டுக்காக மண்ணுக்காக இறந்தானே பாரதி, அவனை தானே மேடையில் ஏறி பேச வேண்டும். அவங்க தாங்க மகிழ்ச்சி. பாரதியை சொன்னார்கள், கண்ணம்மாவை சொன்னார்கள், காதலை சொன்னார்கள். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? பாரதி தனக்காக வாழ்ந்தானா? இல்லை. கண்ணம்மா அவளுக்காக வாழ்ந்தானா? இல்லை. காதல் என்று சொன்னவுடன் நம் நினைவிற்கு வருவது பாரதியின் கவிதை என்பதை தாண்டி பாரதி கண்ணம்மா என்கின்ற வார்த்தை வருவதற்கு காரணம், பாரதி கண்ணம்மாவுக்காகவும் கண்ணம்மா பாரதிக்காகவும் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தார்களே. அதனால் தாங்க இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு பாரதி மகளிர் கல்லூரியில் நம்மளால பேச முடியுது. நடுவர் அவர்களே, உங்களுக்கெல்லாம் புரிகிற பாஷையில் நான் பேசட்டுமா? தனக்காக வாழ்றதுங்கிறது செல்ஃபி எடுக்கிற மாதிரி. சரி, அதில் நம்ம மட்டும்தான் தெரியும். பிறருக்காக வாழ்றதுங்கிறது குரூப் போட்டோ மாதிரி. அதில் வாழ்க்கையே அழகா தெரியும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? தேடி பிடிச்சி வாங்குவோம். பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளையில வருஷத்துக்கு ஒருக்கா தான் எல்லாரையும் அப்படி பெஞ்சில் நிற்க வச்சு உட்கார வச்சு தரையில் உட்கார வச்சு அப்படி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க. வெறும் 10 ரூபா தான். அந்த 10 ரூபாயை கொடுத்து அந்த ஃபோட்டோவை வாங்கி வீட்டில் அடம் பிடிப்போம், வாங்கி கொண்டாந்து வச்சுருப்போம். எதுக்குங்க? எதுக்கு? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புகைப்படத்தை பார்க்கிற போது நமக்கே தெரியாம நம்ம இதழில் ஒரு புன்னகை வருதுல்ல, அந்த மகிழ்ச்சிக்கு. அதுதாங்க வாழ்க்கை. பிறருக்காக வாழ்ந்தவர்கள் எல்லாம் சுட்டு கொல்லப்பட்டார்கள், வறுமையில் வாடினார்கள். பிறருக்காக யாரும் வாழ்ந்திடாதீங்கன்னு அக்கா சொல்லிட்டு போனாங்களே. இல்லைக்கா, பிறருக்காக வாழ்ந்த நல்லவர்கள் இன்றைய வரைக்கும் நம் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வயதான காலத்தில் 106 வயதை கடந்து தன்னுடைய கணவனோடு இணைந்து சைக்கிளில் 4 பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் 385 ஆழ மரங்களை நட்டு இந்தியாவிலேயே தலை சிறந்த 100 பெண்மணிகளில் ஒரு பெண்ணியாக சாலு மரதா திம்மக்கா என்கின்ற ஒரு பெண்மணி இன்றைக்கு வரைக்கும் வரலாற்று பக்கத்தில் பேசப்படுகிறாரே. அவள் எதற்காக பேசப்படுகிறார்? தனக்காக வாழலங்க. ஆலமரம் எதுக்காக? அவங்க கட்டி ஆண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக இல்லை. எங்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, அந்த 385 அந்த ஆலமரங்கள் மகளாக பார்த்து இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் வெயில் பார்க்காம மழை படாமல் பூங்கா மாதிரி ஒரு தோரணத்தை இன்னைக்கு வரைக்கும் அவங்களே இறந்து போனாலும் கூட தலைமுறைக்கு அந்த மரம் நிற்கும் போதெல்லாம் சாலு மரதா திம்மக்காவை அந்த கணவருடைய பெயரின் சொல்லிக்கொண்டே இருக்குமே. அதில் இருக்கிறது நடுவர்களே மகிழ்ச்சி. ஒரு இளம்பெண் திருமணமாகி குழந்தை பிறந்து தொடர்ந்து ஒரு வாரம் அவள் பெட்லே இருக்க. அந்த குழந்தைக்கு அவளால் பால் கொடுக்க முடியலை. அதனால் அவருடைய குழந்தை இறந்து விடுகிறது. தன் பிள்ளை இறந்த சோகத்தை கூட மறைத்து இதே மாதிரி எத்தனை பிள்ளைகள் இந்த தாய்ப்பால் இல்லாமல் இறந்து விடுவார்கள் என்பதை மனதில் வைத்து 300 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக கொடுத்தாலே திருச்சியை சேர்ந்த செல்வ பிருந்தா. அவள் தனக்காக வாழவில்லை, பிறருக்காக வாழ்ந்தாள். தாய்மை. கல்லூரி மாணவர்கள் நீங்கள் இருக்கீங்க. பொதுவாக பெண்கள்னா என்னங்க நம்ம சொல்லலாம், நான் என்னுடைய மகிழ்ச்சிக்காக இன்னைக்கு நான் மேடை ஏறி பேசுகிறேன்னு சொல்லலாங்க. இல்லை, ஒவ்வொரு பெண்ணும் தனக்காக யாருமே வாழ்றதில்லை. எந்த ஆணும் தனக்காகவும் வாழ்வது அல்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் அம்மாவா, அக்காவா, தங்கையா, தோழியா, காதலியா, ஒரு ஆண் அண்ணனா, தம்பியா, அப்பாவா, நண்பனா, மாமனா, மச்சனா, பங்காளியா,
ஏதோ ஒரு வகையில் உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்கேங்கிற அந்த ஒற்றை வார்த்தை அது ஒரு நாளும் சுயநலமாக இருக்காது. புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் என்ற கிராமத்தில் எங்கள் அப்பா கூட கொஞ்சம் அங்கே இங்கே வந்து என் நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறார். நான் கிட்டத்தட்ட 15 வருடமாக மேடை ஏறி பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் என்னை பெற்ற தாய் நேரடியாக நிகழ்ச்சியை பார்த்ததில்லை. ஆனால் கிராமத்தில் இருந்த பெண்ணை மாத்தூர் கிராமத்திலிருந்து புதுக்கோட்டை நகரத்துக்கு அனுப்பி இன்னைக்கு சென்னையில் ஒரு 12 ஆண்டுகள் ஊடகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், கூலி வேலை பார்த்து கொண்டிருக்கிற என் அம்மா அவளுக்காக வாழவில்லை, இந்த மகள் ஜெயிக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிவனந்தினியின் அம்மா மட்டும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. 2000 மாணவிகள் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 1000க்கும் மேற்பட்ட அப்பாக்கள் அம்மாக்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பெற்ற அம்மாவும் அப்பாவும் தனக்காக ஒரு நாளும் சோதித்து நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கினதில்லை, தனக்காக சாப்பிட்டதில்லை, சந்தோஷத்துக்காக படத்துக்கு போனதில்லை. நான் கிழிஞ்ச செருப்பு போட்டாலும் என் பிள்ளையும் என் மகளும் நல்ல செருப்பு போடணும், நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு கடைகோடியில் இருக்க அப்பா அம்மாக்கள் உழைக்கின்ற வரை தனக்காக வாழ்வதில் ஒரு நாளும் மகிழ்ச்சி கிடைக்காது என்பதை கருவமாக சொல்லிவிட்டு, பெண்கள் ஒரு நாளும் புகழ்ச்சிக்கு பிறந்த கூட்டம் அல்ல, அவர்கள் புரட்சி செய்ய புறப்பட வேண்டிய கூட்டம். புரட்சி செய்ய புறப்படுங்கள். தான் என்கின்ற ஒரு சுயநலத்தை விடுத்து, நான் என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லி பாருங்கள் உதடுகள் ஒட்டும் என்று சொல்லிவிட்டு, வெல்வோம், ஜெயிப்போம். மழையால் கரைந்து விடுவதில்லை மலை, முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சிரித்து விடுவதில்லை சிலை. எத்தனை நித்தியானந்தங்கள் வந்தாலும் காமராஜரையும் கக்கனையும் ஜீவாவையும் வஉசியையும் இந்த பிறருக்காக உழைத்த எந்த நபர்களையும் அழித்து விட முடியாது என்று சொல்லி, எதில் உண்மையான மகிழ்ச்சி, பிறருக்காக வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி இடமருகின்றேன். நன்றி, வணக்கம்.